சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாரி சௌந்தர்யா, உன் மேல நான் அந்த அளவுக்கு கோவப்பட்டு கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அது பெரிய தப்பு தான். ஐ எம் ரியலி சாரி. இனிமே நான் எப்பவும் இப்படி நடந்துக்க மாட்டேன். என்ன நம்பு. இப்ப நாம சமாதானம் ஆயிக்கலாம். ஓகே, உனக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும்ல? தோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா தலையில வச்சுக்கோ. சரி, என் வைஃபுக்கு நானே வச்சு விடுறேன். இத உன் தலையில வச்சாதான் இந்த பூவுக்கே அழகு வரும். பூ கேக்குதா? பூ? ஏய், யாருக்கு வேணும் இந்த பூ? இப்படி பூ வாங்கி கொடுத்துட்டா இதுக்கு மயங்கி அப்படியே பல்ல இழிச்சிட்டு நீங்க பண்ண அட்ராசிட்டி எல்லாம் மறந்துடுவேன் நினைச்சீங்களா? எனக்கு எப்பவும் மறக்காது. அதான் உன்னை அடிச்சது தப்புதான்னு சாரி கேட்டுட்டேன்ல சௌந்தர்யா. இனிமே எப்பவும் எதுக்காகவும் உங்ககிட்ட நான் கடுமையா நடந்துக்க மாட்டேன். காட் ப்ராமிஸா சொல்றேன். உங்க ப்ராமிஸ தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. யாருக்கு வேணும்? கட்டின பொண்டாட்டியோட மன உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாத மனுஷன் நீங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பிசினஸ் தானே, போய் அதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிற கிளையண்ட் யாரோ அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி gift வாங்கி கொடுத்தா இன்னும் பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்குமோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி அவசியமே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியத்துவமே இல்லாத ஜீவன். ஐயோ சௌந்தர்யா, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் மேல நான் எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. என் வாழ்க்கையே நீதான். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க எப்பவுமே ரெடியா வச்சிருக்கிற ரெடிமேட் வார்த்தைங்க இதெல்லாம். ஏய், இதையெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் ஒண்ணு குழந்தை இல்ல. இந்த உயிர் உலகம் இதெல்லாம் புதுசா யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க. உங்களை பத்தி தெரியாதுங்கிறதுனால அவங்க வேணா நம்புவாங்க. சரி, இப்போ உனக்காக நான் என்ன பண்ணா நீ சமாதானமாவன்னு சொல்லு சௌந்தர்யா. அதை நான் கண்டிப்பா பண்றேன். இனிமே எதுக்காகவும் உங்களோட சமாதானம் ஆக முடியாது. ஒருத்தி கழுத்துல தாலிய கட்டி பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்தா அவளை அடிக்கலாம், மரியாதை குறைவா நடத்தலாங்கிற பணக்கார திமிர்ல உங்ககிட்ட நிறையவே இருக்கு. சௌந்தர்யா, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. நான் நினைக்கிற மாதிரியான ஆள் நீங்க கிடையாதுன்னா நீங்க யாரு? நான் பிறந்ததுல இருந்து என் அப்பா அம்மா கூட என்ன கை நீட்டி அடிச்சதே இல்ல. ஆனா நீங்க அசால்ட்டா என்ன கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு சாரி கேட்டா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சரியா போச்சு, அப்படிதானே? இதுவே உங்க இடத்துல நான் இருந்து என்னால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? அம்மா சொல்லிருந்தாங்க, அதனால இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். அப்பா ஒரு வேலை கொடுத்திருக்காங்க, அது பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்கணும்னு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் பண்ணி முடிக்கிறீங்க. கட்டின பொண்டாட்டிக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்களால என் கூட எங்கேயும் வர முடியல. ஏன் வரமாட்டீங்கன்னு கேட்டா துரைக்குடனே கோவம் வந்து கண்ணா பின்னான்னு அடிச்சு துவைச்சிருவீங்க. அப்புறம் மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து சமாதானம் பண்றேன்னு வந்து நிப்பீங்க. இதுக்கெல்லாம் எல்லா தப்புக்குமே ஒரு மன்னிப்பு இருக்கு சௌந்தர்யா. ப்ளீஸ்.